தமிழும் சுவையும் எப்படி பிரிக்க முடியாத ஒன்றோ அதே மாதிரி நம் சனாதன தர்மமும் சங்கத்தமிழும் பிரிக்க முடியாத ஒன்று அப்படிங்கிற புரிதலை கொடுத்த புத்தகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? நம் சனாதன தர்மத்தை பற்றி சங்க இலக்கியங்களில் இவ்வளவு குறிப்புகள் இருக்கா அப்படின்னு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புத்தகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள். இன்றைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது சங்கத்தமிழ் காட்டும் சனாதன தர்மம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தினுடைய விமர்சனத்தை தான். நான் உங்கள் அனந்த நாராயணன். அபினவ பாரதம்ங்கிற யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். அடுத்த பிறவி அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா நான் புத்தக புழுவாக பிறக்கணும் அப்படின்னு ஒரு அறிஞர் சொல்லியிருக்கார். நல்ல புத்தகங்கள் தான் நம்முடைய நல்ல நண்பர்கள் அப்படிங்கிறது அறிஞர்களுடைய கூற்று. புத்தகங்கள் எல்லா வீடும் குழந்தைகள் எல்லா வீடும் ஒன்று தான் அப்படிங்கிறது கூட நம் அறிஞர்களுடைய கருத்து. நான் படித்த அழகான புத்தகங்கள், நல்ல தரமான புத்தகங்களை எல்லாம் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவினுடைய நோக்கமே. சங்கத்தமிழ் காட்டும் சனாதன தர்மம் இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் திரு விஷ்ணு சர்மா அவர்கள். இவர் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்களில் மிகவும் பிரபலமானவர். இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறது சந்தம் தேசிய இலக்கிய பேரவை. இந்த புத்தகம் வெளிவந்த ஆண்டு மார்ச் மாதம் 2020. இந்த புத்தகத்தினுடைய மொத்த பக்கங்களின் எண்ணிக்கை வெறும் 24 தான். வெறும் 24 நான் குறிப்பிடுறதுக்கு காரணம், இந்த புத்தகத்தை பற்றி அவர் அடிக்கடி சமூக வலைத்தளங்களில் குறிப்பிடும் பொழுது நான் மிகவும் ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஏன்னா நம்மளுடைய சங்கத்தமிழில் சனாதன தர்மத்தை பற்றி நிறைய குறிப்புகள் இருக்கும். அப்போ இந்த புத்தகம் ரொம்ப பெருசாக இருக்கும், ஒரு 1000 பக்கம் 500 பக்கங்களுக்கு இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த புத்தகம் என்னுடைய கைக்கு வரும்போது வெறும் 24 பக்கங்கள் தான் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு அது ஒரு விதத்தில் ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. நம்ம என்னமோ பெருசாக இந்த புத்தகத்தை பற்றி கணக்கு போட்டு வச்சுருந்தோம், ஆனால் இது ரொம்ப சின்னதாக இருக்கே அப்படின்னு. இருந்தாலும் என்னுடைய அந்த எண்ணத்திற்கு இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடியதான விஷயங்கள் எந்த விதத்திலையும் தடையாகவே இல்லை. இந்த புத்தகம் நல்ல ஒரு தரமான பேப்பரில் அச்சிடப்பட்டிருக்கு. அட்டைப்படத்தை பார்க்கும்போதே ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. என்ன இது, அட்டைப்படம் புதுசாக இருக்கே, அது பக்கம் பின்பக்கம் அட்டைப்படமும் புதுசாக இருக்கே, ஏதோ நம்ம ஒரு அரிய விஷயத்தை தான், நம்ம ஒரு நல்ல புத்தகத்தை தான் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த புத்தகத்தில் திரு தமிழ் தாத்தா அவர்களுக்கு சமர்ப்பணம் செஞ்சுருக்கிறது மேலும் ஆச்சரியத்தை கொடுக்குது. அதே மாதிரி திரு ஹெச் ராஜா அண்ணன் அவர்கள் இந்த புத்தகத்திற்கு அணித்துறையை கொடுத்துருக்கார். அதே மாதிரி சந்தம் இலக்கிய பேரவையின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திரு ஜெகநாதன் அவர்கள் இந்த புத்தகத்திற்கு ஒரு சின்ன அறிமுகத்தை கொடுத்துருக்கார். அப்புறம் ஆசிரியர் அறிமுகம் இருக்கு. சுமார் 10க்கும் அதிகமான சங்க இலக்கியங்கள்லேருந்து 29க்கு அதிகமான பாடல்களை கொடுத்து அதற்குண்டான புரிதலை எல்லோருக்கும் ஏற்படுத்தும்படி செய்திருக்கார் ஆசிரியர். நம்மளுடைய முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடவுள் தமிழ் கடவுளா இல்லை வடமொழி கடவுளா? அதே மாதிரி ராமன் வடதேசத்தில் இருந்தாலும் கூட தமிழ் மக்கள் எப்படி ராமனை போற்றுகிறார்கள்? அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடியதான ஒரு அரசியல் தலைவர்கள்லாம் எப்படி எல்லா அசுரர்களையும் ஒரு தமிழர்களாக பாவித்து அவர்கள் கொண்டாடுகிறார்கள்? அது தவறான ஒரு புரிதல் அப்படிங்கிறதான பல விஷயங்கள், பல தலைப்புகளில் அழகான தமிழ் பாடல்களை எல்லாம் எடுத்துக்காட்டி நமக்கு ஒரு நல்ல புரிதலை கொடுத்திருக்கிறார். சனாதன தர்மத்தை பற்றி சங்க இலக்கியங்களில் இது வெறும் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் அவர் கொடுத்து, இது மாதிரி மேலும் பல படைப்புகள் வெளிவரணும், அதுக்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கிறோம் அப்படின்னு கொடுத்துருக்கார் ஆசிரியர். இந்த புத்தகத்தினுடைய கருத்துக்கள் இவ்வளவு அழகாக இருக்குது அப்படின்னும் போது இதை கண்டிப்பாக எல்லோருமே வாங்கி நம்ம வீட்டில் வச்சு நம் குழந்தைகளுக்கு, நம்மளுடைய வளரும் சந்ததிகளுக்கு இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. இந்த புத்தகம் மிக நேர்த்தியாக வெளியிட்டிருந்தாலும் கூட புதுசாக யாராவது இந்த புத்தகத்தை பார்க்கும்போது இவ்வளோதான் நான் சங்கத்தமிழை, நம்மளுடைய சனாதன தர்மத்தை பற்றி இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை, தாக்கத்தை ஏற்படுத்திடுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் ஏற்படுது. அதனால் இந்த புத்தகம் இன்னும் மேலும் மேலும் வெளிவரணும், நிறைய இது மாதிரியான புத்தகங்கள் எல்லாத்தையும் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி எல்லோரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். சங்கத்தமிழ் காட்டும் சனாதன தர்மம் அப்படிங்கிற புத்தகத்திற்கு என்னுடைய மதிப்பீடு 5ற்கு 4 மதிப்பெண்கள்.